தமிழை தவறாக படிக்கிறார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தத்தி தத்தி பேசுகிறார். எத்தனை முறை எத்தனை வீடியோக்கள் நீங்க பேசுறீங்க? தத்தி தத்தி பேசுறாங்கன்னு சொன்னது இல்ல, நான் பேசுனது இல்ல சார். மாங்கா மாங்கா சொல்றாருன்னு பேசியிருக்கேனே தவிர அவங்க மொழிநடை கிண்டல் பண்றது ஒரே விஷயத்த குறை சொல்றீங்களா? அவருக்கே அந்த குறை என்றால் கூட நீங்க அதை ரகசியமா தானே சொல்ல வேண்டும். இல்ல இல்ல இல்ல, ஏன் அவர் குறையை நீங்கள் ஏன் சுட்டி காட்டுறீங்க? அவருக்கு எப்ப சொன்னோம்? அவர் 70 வயசு இருக்கும்போது நான் 40 வயசு பாரம்பரியம் கொண்டவர், கல்விய துறையில் இருக்கிறார். அவர் இங்கிலீஷ்ல பேசுற ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அவர் காலேஜ்ல இங்கிலீஷ் தான் பேசிருப்பாங்க போல இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றம். இப்ப நீங்க சொல்றீங்க, முன்ன நீங்க என்ன சொன்னீங்க? உருதுல கூட பேசலாம் சொன்னீங்க. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம்னு சொல்றீங்க. இல்ல, அவரு அந்த ரைட் எப்படி எடுத்துக்குவாருன்னு கேக்குறேன். அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. ஆமா, நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? சரி, அவரோட சுயமரியாதை கேட்கும் போது அவருக்கான எழுச்சியோட பேசுறாரு. அதை நீங்க கேட்க முடியாது. அவர் எதுக்கு நீங்க என்ன சொல்றாரு? நீங்க பெண்களை வைத்து கொச்சப்படுத்துனீங்க, நீங்க உடல் மொழியை வச்சு கொச்சப்படுத்துனீங்க, இப்போ மொழிக்கு வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. சம்பந்தமே இல்ல. கேட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன? ஆமா, நிறைய விஷயங்கள் அவர் பேசுறது சம்பந்தம் இல்லை. அவர் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு என்ன பதில் சொல்லணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 பாயிண்ட் தவிர நீங்க சுட்டி காட்டணும்ல. 4 பாயிண்ட் தப்பா சொல்லிட்டாரு. ஆனா சுட்டி காட்டுற விதம் எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்ட்லியா என்கரேஜிங்கா இருக்கணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் இந்த கட்சியா இருந்தாலும் எல்லாரும் நம்ம ஆட்கள். அவர் ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர், அவர் அப்படி பேச முடியாது. புரியுங்களா? அவர் எல்லாருக்குமான அமைச்சர். அவரு தன்மையா எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். கேள்வி 1000 கேட்பாங்க. ஆளுங்கட்சி எல்லார்கிட்டையும் நீங்க அப்படிதானே கேட்டிருக்கீங்க, நம்ம அப்படிதானே கேட்டிருக்கோம். அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல, ஒரு அமைச்சர்ல அப்படிதானே பதில் சொல்லணும். நான் எப்படி வேணா பேசுவேன், உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாதுன்னு சொல்றது அவர் சொன்ன தோரணை வேணா தவறா இருக்கலாம். எனக்கு எப்படி வருதோ அப்படிதாங்க பேசுவேன், என் ஸ்டைல உங்களுக்காக மாத்திக்க முடியாதுன்னு சொல்றது அவரோட சுயமரியாதை. அப்படி பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப குறை சொல்வீங்க. சரிங்க சரிங்க சாமி, நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன் யாரும் இல்லையே. அதனால அவரோட சுயமரியாதைக்கு அவர் தற்காத்துக்கிறது கரெக்ட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 விஷயம் யோசிச்சு ஒரு பாயிண்ட் சரிப்பட்டு வரலன்னு கடைசியில தான் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே வராரு. அந்த திங்கிங் ஸ்பேஸ் அவருக்கு வேகமா யோசிக்கிறதுக்கான அந்த தன்மை அவருக்கு இல்லை. அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றோம். பட் எந்த மனப்பான்மையில் அப்சர்வ் பண்றோம்? தட் இஸ் சம் டிஃபிகல்ட்டி வி ஹேவ் டு எனேபிள் பீப்புள்ன்ற லெவலில் தான் நம்ம அப்சர்வ் பண்ணுமே தவிர, ஏன்னா இவங்க எல்லாரும் நியூ கமர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி மிஸ்டர் மு க ஸ்டாலின் எத்தனையோ நாங்க பாரம்பரியமா நாங்க அரசுலேயே இருந்திருக்கிறோம், எங்களுக்கு குழந்தையிலேயே எங்களுக்கு அரசாட்சி செய்ய தெரியும்னு சொன்னவங்க, அந்த பரம்பரையில இருந்து வர திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவங்க, அப்படிலாம் சொன்னீச்சு புரட்சி எல்லாம் சொன்னவங்களுக்கு ரூல்ஸ் வேற. இவங்க நியூ கமர்ஸ், இவங்க கிரீன் ஆன், இவங்களுக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரியும். அதனால we give them that space. நியூ கமர்ஸ்ன்றது எதுல சார்? அவங்க ஒரு ஆட்சியில ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, கவனக்குறைவு, நியூ கமர்ஸ். அதுவே நம்ம கண்டுக்கலன்றப்போ மேனரிசம்ல எப்படிங்க நியூ கமர்னு சொல்வீங்க? மேனரிசம்ல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது சார். அவங்க ஒரிஜினாலிட்டியை நம்ம மாத்த முடியாது.